தமிழ்நாட்டுடைய வரி வருவாயே சாராயத்தை நம்பிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மாயையை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கட்டி எழுப்ப முயற்சி பண்றாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் சாராயத்தை நம்பிதான் இருக்கா? ஜெயரஞ்சன் சொல்றாரு. கேளுங்க. ரெவன்யூ டெபிசிட்ங்கிறது குறைஞ்சிருக்கு. இல்ல, நீங்க சொந்த வரி வருவாய், சொந்த வருமானம் சொல்றீங்க, மாநில அரசோட இது. அதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க டாஸ்மாக் வருமானம் தான் பெருசா இருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் குடிகாரர்களாக்கி அந்த பணத்தை இவங்க இங்க வாங்கிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் அந்த பட்ஜெட் எல்லாம் பார்க்க தெரியுமா பார்க்க தெரியாதான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணிட்டுனா சொந்த வரி வருவாய் நமக்கு எத்தனை லட்சம் கோடி வருது, அதுல டாஸ்மாக்ல இருந்து வர வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்த்துட்டு இவங்க பேசினாங்கன்னாக்கா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். இது என்ன சும்மா பொத்தாம் போல அடிச்சு விடுறது. என்ன அடிச்சு விடுறதுனாக்கா ஒரு டேட்டா இப்போ லேட்டஸ்ட் என்எஃப்ஹெச்எஸ் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னுட்டீங்கன்னாக்கா, சாராயம் குடிப்பவருடைய அளவு இருக்குல்ல, அந்த பர் கேபிட்டல் கன்சம்ஷன் ஒன்று இருக்கு. நம்ம நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கான், எவ்வளவு குடிக்கிறாங்க மொத்தம் ஒரு வருஷத்துல கணக்கு போடும்பொழுது 9வது இடத்துல இருக்கு இந்தியால தமிழ்நாடு. ஆமா, அதை விட்டுட்டு இவன் என்ன பேசிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் தான் கடை இருக்க மாதிரி அவனுதான் எல்லாத்தையும் குடிச்சு குப்பரிக்கப்படுத்திருக்க மாதிரியா அவன் சொல்றான். அது மாதிரி இருந்ததுனாக்கா இந்தியாவில 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்க முடியுமா சொல்லுங்க. ஆனா இவனுக்கு அது தெரியாம என்ன பேசிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, மொத்த வரி வருவாயும் அதுல இருந்து வர மாதிரி ஒரே நாட்டில் நடக்க ஒரே நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாராய கடை குடிச்சு படுத்துக்கிறோங்கிற மாதிரி இவனை பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா நாட்டில் வேற எந்த நடவடிக்கையும் இல்லையா? எவனும் பள்ளிக்கூடத்துக்கு போலியா, எவனும் படிக்கலையா, காலேஜுக்கு போலியா, எவனும் இல்ல பொருளாதார நடவடிக்கை இல்லையா? எவ்வளவு பெரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல, திராவிட இயக்கம் அது பண்ணுச்சு இது பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இது மாதிரி குடிக்க வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் ஜாதி ஒழிப்பு அது இதெல்லாம் பேசி குடிக்க வச்சாங்க. நீங்க என்ன குடிக்க வச்சோம்? உங்களை கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சு கொடுத்தாங்களா? நீங்க குடிங்கன்ட்டு சொல்லுங்க. கடை திறந்துருக்கீங்க, நீங்க கோயில் இருக்குன்னு போய் கும்பிட போற மாதிரி கடையும் திறந்துருக்கேன். அவன் தானே சூஸ் பண்றான். இப்ப கோயில் இருக்கு நான் போக மாட்டேன், நீங்க போறீங்க இல்லையா? கடை திறந்துருக்கு நீங்க போக மாட்டீங்க, நான் போறேன். அப்படி வச்சுங்களேன். அது மாதிரி இருந்ததுனாக்கா அவன் பர்சனல் சாய்ஸ் அது என்னன்ட்டு எவன் என்ன செய்யறாங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னமோ அரசாங்கம் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போன மாதிரி அரசாங்கம் கையை பிடிச்சி அழைச்சி போய் படிங்குது இல்லையா? பள்ளிக்கூடம் திறக்குது, அதுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுது, பிள்ளைங்களை சைக்கிள் கொடுக்குது, லேப்டாப் கொடுக்குது, அப்புறம் என்ன செய்யுது, ஃப்ரீ பஸ் டிராவல் கொடுக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, படிக்கிறது வர சொல்லி. அது மாதிரி இதுக்கு ஏதாவது பண்றாங்களா? எந்த திட்டமும் கிடையாது. அப்புறம் அரசு பண்ணது அதுக்கு என்ன பொருள்னு கேட்கறேன். அதுக்கு ஏதாவது இன்சென்டிவ் வச்சிருக்காங்களா? சரி, அது